அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம். سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதம் நிறைந்த ரமலான் மாதம் நம்மை அண்மித்து விட்டது. உலக முஸ்லிம்கள் அத்தனை பேரும் மன மகிழ்ச்சியோடு அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆர்வத்தோடு அந்த மாதத்தை அடைய வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். காரணம், ஒரு வணக்கம் செய்தால் 1க்கு 10, 1க்கு 70, 1க்கு 700 என்கின்ற வகையிலே பல மடங்கு நன்மைகளை பெற்றுத்தருகிற புனித மாதம் ரமலான் மாதம். அருள்மறை வேதம் அல் குர்ஆன் ஷரீஃபை இறைவன் நமக்கு வழங்கியது ரமலான் மாதம். லைலத்துல் கத்ர் என்கின்ற புனிதமான உறவை தன்னுள் கொண்டுள்ள மாதம் ரமலான் மாதம். ஆகவே அந்த ரமலானை அடைய வேண்டும் என்பதற்காக உலக முஸ்லிம்கள் அத்தனை பேரும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதம் வந்துவிட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும். அந்த ரமலான் மாதத்திலே உங்களில் யார் ஊரிலே இருக்கிறாரோ அவர் நோன்பு வைக்க வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும். ரமலான் மாதத்தை எவ்வாறு நாம் புரிந்து கொள்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூமு லிருயத்திஹி வஃப்திரு லிருயத்திஹி. பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறை பார்த்து நோன்பை விட்டு விட்டு பெருநாள் கொண்டாடுங்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ரமலான் மாதத்தை நாம் புரிந்து கொள்வது பிறையை பார்த்துத்தான். இந்த பிறையை பார்க்கும் விஷயத்தில், ரமலான் மாதத்தின் தொடக்கம் எது என்பதை அறியும் விஷயத்தில் 3 வகை கருத்துக்கள் தமிழகத்திலே உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே ஒரு கருத்து பலருக்கு மத்தியிலே இல்லை, ஒரு சிலர் மக்களுக்கு மத்தியிலே ஃபித்னாவை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் சொல்ல வேண்டியது இருக்கிறது நம் மக்களுக்கு. 3 வகை கருத்துக்கள். ஒன்று தத்தம் பகுதி பிறை, 2வது சர்வதேச பிறை, 3வது பிறையே தேவையில்லை, கணக்கீட்டு பிறை. பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கணக்கீட்டு பிறை போதுமானது. தத்தம் பகுதி பிறை என்றால் அந்தந்த பகுதியிலே உள்ளவர்கள் பார்த்துத்தான் நோன்பு நோக்க வேண்டும், பெருநாள் கொண்டாட வேண்டும். சர்வதேச பிறை என்றால் அந்தந்த பகுதியிலே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, உலகத்தில் ஏதாவது ஒரு பகுதியிலே பார்த்து விட்டாலே போதும், நோன்பை நோக்க வேண்டும், பெருநாளை கொண்டாட வேண்டும். கணக்கீட்டு பிறை என்றால் என்ன? பிறையை பார்க்கவே வேண்டாம். இந்த நவீன காலத்திலே கருவிகள் மூலமாக பிறை எப்போது பிறக்கிறது என்பது நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே கணக்கீட்டு முறையிலே நாம் நோன்பு நோக்க வேண்டும், பெருநாள் கொண்டாட வேண்டும். இந்த 3லே எது சரி என்று பார்த்தால், இதில் பிறை பார்த்து நோன்பு வைக்க வேண்டும் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். சூமு லிருயத்திஹி, பிறை பார்த்து, வஅஃப்திரு லிருயத்திஹி, பிறை பார்த்து நோன்பை விடுங்கள், பெருநாள் கொண்டாடுங்கள். பார்த்தல் என்று சொல்லிவிட்டதால் இந்த கணக்கீட்டு முறை என்று சொல்கிறாங்கள், அந்த கூட்டம் ஆட்டோமேட்டிக்காக வெளியேறி போச்சு. ஏன்னா அவங்கள பார்க்க தேவையில்லைங்கிறாங்கல்ல. அப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ள அவங்க வரவே மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக வெளியேறிட்டாங்க. அதில் ஒரு தத்துவங்கள் சொல்லி பாமர்களை ஏமாற்றுவார்கள். ஏங்க, பிறை பார்க்குதல்னு வந்ததுனால தானங்க நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படுகிறது, மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசப்படுகிறது. கணக்கீட்டு முறை பிரகாரம் நோன்பு வைத்தால் உலக முஸ்லிம்கள் அத்தனை பேரும் ஒரே நாளிலே நோன்பு வைக்கலாமே, ஒரே நாளிலே பெருநாள் கொண்டாடலாமே, ஒற்றுமையாக இருக்கலாமே. அந்த ஒற்றுமை இந்த வார்த்தை போனால் சில பேருக்கு உடனே தாக்கம் உள்ளத்தில். ஏன்னா இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க, என்னெல்லாம் சொல்லுவாங்க. சரிங்க, நான் கேட்க, இதுலேயே ஒற்றுமை இருக்கிறது? எது ஒற்றுமை இருக்கிறது? கணக்கீட்டு முறை பிரகாரம் நம்ம முடிவுக்கு வந்துட்டோம் வச்சுக்கிறோங்க. சரி, உலக முஸ்லிம்கள்லாம் ஒற்றுமை ஆயிட்டாங்களே,
ஏன் எத்தனை பிரச்சனைகள் விவகாரம் ஆகிட்டு கிடக்கு, ஒற்றுமை ஆயிடுவாங்களாம்? கிடையாது. இன்னொன்று, இந்த ஒற்றுமைங்கிறது எதில் தெரியுமா? பார்த்தல் என்பதில் அல்ல, நோன்பு நோற்றல் எந்த நாளில் என்பதல்ல, பெருநாள் கொண்டாடுவது எந்த நாள் அதில் அல்ல, வேற எதில் ஒற்றுமை? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவேன் என்ற உறுதியில் தான் ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும். சவுதியிலே ஒரு நாள் நோன்பு நோக்கிறார்கள், பெருநாள் கொண்டாடுகிறார்கள். ஏன்? பிறை பார்த்தோம் என்கிறார்கள். இந்தியாவில் அதற்கு அடுத்த நாள் தான் நோன்பு நோக்கிறோம் அல்லது பெருநாள் கொண்டாடுகிறோம். ஏன்? இன்றைக்குத்தான் நாங்கள் பிறையை பார்த்தோம். ஒற்றுமையாக இருக்கிறோம் அல்லவா? அவர் நோன்பு வைத்த நாள் வேறாக இருக்கலாம், நாம் வைத்த நாள் வேறாக இருக்கலாம், அவர்கள் பெருநாள் கொண்டாடிய நாள் வேறாக இருக்கலாம், நாம் கொண்டாடிய நாள் வேறாக இருக்கலாம். ஆனால் ஒற்றுமையாக இருக்கிறோம். எதிலே? பிறை பார்த்தல் விஷயத்திலே. எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை பார்த்துத்தான் நோன்பு வைக்க சொன்னார்கள். இதிலே நாம் உறுதியாக இருக்கிறோம், சவுதியிலும் உறுதியாக இருக்கிறார்கள். அப்படியானால் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூற்றை பின்பற்றுவதில் ஒற்றுமையாக இருக்கிறோம். இதில் தான் ஒற்றுமையை காட்டணும், ஒரே நாளில் அப்படிங்கிறது இல்லை. இது எல்லாத்துக்கும் சாத்தியமும் ஆகாது. ஏன்? சவுதியில் சஹர் செய்கிற நேரத்தில் நாம் சஹர் செய்ய முடியுமா? சஹரில் நோம்பு திறக்கிற நேரத்தில் நாம் நோம்பு திறக்க முடியுமா? 2.5 மணி நேரம் வித்தியாசம். அப்போ ஒற்றுமை இங்கே எங்கே போச்சு? முடியாது. இப்படித்தான் இருக்கும். இதிலெல்லாம் ஒற்றுமைங்கிற அவசியம் இல்லை. அதனால இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த நாளிலே கணக்கீட்டு முறை என்பது இல்லை, ஆகவே பார்க்க சொன்னார்கள். இப்போது நவீன வசதிகள் எல்லாம் வந்து விட்டது, ஆகவே நாம் பார்க்கலாம் என்று இவர்கள் சொல்கிறார்களே. இப்படி சொல்வதற்கு இவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இப்போது இருக்கக்கூடிய கருவிகள் இல்லை, சரிதான். ஆனால் இப்படியெல்லாம் கண்டுபிடிக்கப்படும் என்பது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாதா? ஆனால் இந்த கூட்டம் சொல்லும் தெரியாதுதான். ஏன்னா மறைமுக ஞானம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாது என்று சொல்வதில் தான் அந்த கூட்டம் உறுதியாக இருக்கிறதுல. தெரியாதுங்க. நான் கேட்குறேன், அவங்களுக்கு தெரியல வச்சு உங்கள் பேச்சு பிரகாரம் இறைவனுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த சட்டங்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னது யார்? இறைவன் தானே. மார்க்கத்தை சொன்னான், நோன்பை சொல்ல சொன்னான், சட்டத்தை சொல்ல சொன்னான். படைத்த ரப்புக்கு தெரியும்ல பின்னால் இப்படியெல்லாம் கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கணக்கீட்டு முறையிலும் நோன்பு நோக்கலாம் என்று சொல்லுங்கள் என்று இறைவன் சொல்லிக் கொடுத்துருப்பான் அல்லவா? அப்ப இல்லையா? இப்பதான் கண்டுபிடிச்சாங்களாம். படைத்த ரப்புக்கே தெரியாம போச்சா? இன்னொன்று என்ன தெரியுமா? இவங்க பிறை ஒன்றுன்னு சொல்றது எதை தெரியுமா? இறைவன் கொடுத்த தண்டனை. எப்பொழுது ஹதீஸை மறுக்க ஆரம்பித்தார்களோ, சுய விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தார்களோ, இந்த உலகத்தில் பல தண்டனைகளை இறைவன் கொடுத்து விடுகிறான். அதிலே ஒன்றுதான் இவர்கள் அமாவாசை அன்று நோன்பு நோற்பது. தெரியும் ஒன்று இவங்க கணக்கிடுறாங்களா? கணக்கிட்டு முறை எந்த நாள்? அமாவாசைங்க. அமாவாசை அடுத்த நாள் பாட்டியம், பிரதமை திதின்னு சொல்லுவாங்க. பாட்டியம்ங்கிறது 2வது, அவங்க பிறகு 2வது பெற. நம்ம பார்க்குறவங்களும் பெற முதல் பெற, அது அவங்களுக்கு 3வது பெற. யார் கணக்கிட்டு முறை பெறாங்க? அப்படியானால் முதல் பிறை என்று அவர்கள் சொல்வது அமாவாசையை. அமாவாசை அன்னைக்கு நோன்பு வைக்கிறீங்களங்க. கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய இந்த வானியல் வல்லுநர்கள் இருக்காங்கல்ல நம்ம நாட்டில், வேறு மதத்தை சார்ந்தவங்க, அவங்கள்ட்ட எல்லாம் இதுதான் கணக்கு. அமாவாசை தான் பெற 1, பாட்டியம் தான் பெற 2, நம்ம பார்க்குற பிறை இருக்கிற கண்ணுக்கு தெரிகிற பிறை தெரியல அதுதான் 3. அதான் 3ஆம் பிறை என்று சொல்லுவாங்க அந்த சகோதரர்கள், அந்த மதத்தை சார்ந்தவர்கள்லாம். 3ஆம் பிறைக்கு ஒரு மகத்துவம் அவர்களுக்கு உண்டு. காரணம் கண்ணிலே தெரிகிற பிறை அதுங்கிறதுனால. இப்போ இவங்க இந்த கூட்டம் என்ன சொல்றது? நீங்கள் இந்த வானியல் நிபுணர்களை போய் கேளுங்களேன். சாஸ்திராங்கம்லாம் சொல்கிறாங்கல்ல, பஞ்சமெல்லாம் கணித்து சொல்கிறாங்கல்ல, அவங்கள போய் கேளுங்க என்னன்னு. அமாவாசைக்கு பிற பரிந்துதான் சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், ஹதீதை நீங்கள் பின்பற்றுகிறீர்களா? இங்கே இருக்கக்கூடிய வானியல் நிபுணர்களை விளையாட்டு போகிறீங்களா? யாரை பின்பற்ற போகிறீங்க நீங்கள்? இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சது எப்போ? அப்போ அதுக்கு வந்துடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற எப்போ வந்தாங்க? பிறை பார்த்து தானே வச்சாங்க. அப்படி ஆனால் கணக்கீட்டு முறை பிரகாரம் 3ஆவது பிறை அவங்க அப்படி தானே சொல்கிறாங்க. நமக்கு அதான் முதல் பிறை. காலண்டர்லாம் அப்படி தான் போட்டிருக்கிறாங்க. நம்ம பார்க்குறது முதல் பிறை தான் போட்டிருக்கிறாங்க. ஏன்? முஸ்லிம்கள் எல்லாம் பிறையை அடிப்படையாக கொண்டு தான் வணக்கம் செய்கிறார்கள் என்பதால் பிறை 1ங்கிறது நமது பிறான போட்டு வச்சிருக்கிறாங்க காலண்டரில். அந்த சமூகத்து பிரகாரம் 3ஆம் பிறையாக இருந்தாலும் பிறை 1 அப்படி தான் காலண்டரில் இருக்கும். எந்த காலண்டர்லையும் முஸ்லிம்கள் வாழ்கிறாங்க நாட்டில், அவர்கள் பிறையைத்தான் அடிப்படையாக கொண்டு வணக்க வழிபாடு செய்கிறார்கள் என்பதனால் அப்படி இருக்குது. சரிங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை பார்த்து நோன்பு வச்சாங்க அப்படின்னு சொன்னால்
இப்பொழுது நம்ம கண்ணுக்கு தெரியும் அந்த நாள் தான். இந்த கணக்கீட்டு முறைப்பெறான் நோன்பு வைக்கிறாங்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்த நாளுக்கு 2 நாட்களுக்கு முன்பாகவே நோன்பு வைக்கிறார்கள். என்ன கொடுமை இது! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து தானே இவங்க என்ன சொல்றாங்க, அது 3வது பிற நாங்கள் அமாவாசையில் வைப்போம் அப்படின்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக 2 நாட்களுக்கு முன்பாகவே நோன்பு நோக்கிறார்கள். நாம் பெருநாள் கொண்டாடுகிறோம் அல்லவா, 2 நாட்களுக்கு முன்பாகவே பெருநாள் கொண்டாடுகிறார்கள். அதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா, ரமலான் வருவதற்கு முன்னாலேயே ரமலான் என்று கருதுகிறார்கள், நோன்பு நோக்கிறார்கள். நாம் நோன்பு வைக்கிற காலத்தில் அவர்கள் பெருநாள் கொண்டாடுகிறார்கள். நோன்புல காலத்தில் சாப்பிட்றது ஹராம், குடிக்கிறது ஹராம். ஆனால் அவங்க பெருநாள்ங்கிற அமைப்பில் சாப்பிட்றாங்க, நம்ம நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் இறைவன் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை. இப்போ கணக்கீட்டு முறை என்பது அறவே சாத்தியமில்லாத ஒன்று, மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்று. இவங்க வெளியேறிட்டாங்க. இப்போ மீதி இருக்கு 2 இருக்கு. என்ன பிறை பார்க்கணும்னா தத்தம் பகுதி பிறையா சர்வதேச பிறையா, அந்தந்த பகுதியை பார்க்கணுமா, உலகத்தில் ஏதாவது ஒரு பகுதியை பார்த்தா போதுமா? அந்தந்த பகுதியில் தான் பார்க்க வேண்டும். உலகத்தில் ஏதாவது ஒரு பகுதியை பார்த்தா போதுமா? போதாது. ஏன்? முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆனால் இந்த சர்வதேச பிறைன்னு சொல்லுது ஒரு கூட்டம், சவுதியில் பார்த்தா போதும் நம்ம பின்பற்றலாம். அவருடைய கொள்கை என்ன? சர்வதேச பிறை, உலகத்தில் எந்த பகுதியில் பார்த்தாலும் நோன்பு நோக்கலாம், பெருநாள் கொண்டாடலாம். சர்வதேச பிறை என்று சொல்லிவிட்டு பின்பற்றுவதோ சவுதி பிறை. சவுதியை மட்டும்தான் பார்க்குறாங்க. வேற நாட்டில் பிற பார்த்தாச்சு நோன்பு வைங்கன்னு சொல்கிறாங்களா? வேறு நாளில் பிற பார்த்தாச்சு பெருநாள் கொண்டு சொல்கிறாங்க. சவுதி தான் சொல்வது சர்வதேச பிறை, பின்பற்றுவது சவுதி பிறை. இன்னொரு விஷயம் தெரியுமா, சவுதியில் இருக்கக்கூடிய இன்றைய உலமாக்கள், இதுக்கு முன்பு இருந்த உலமாக்களும் சரி, இப்போது இருக்கிற உலமாக்களும் சரி, சட்டம் கேளுங்க, சவுதியில் பிறை பார்த்ததே உலக முஸ்லிம்கள் ஏற்று நடக்கலாமா? கூடாது என்கிறார்கள். அந்தந்த பகுதி உங்கள் நாடுகள் எப்படியோ அப்படி செய்யுங்கள் என்றுதான் இன்னைக்கு சொல்கிறார்கள் சவுதியில் உள்ளவர்கள். ஆனால் இன்றைக்கு சவுதிக்கு விசுவாசம் காட்ட வேண்டும் என்று இருக்கிற இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில உலமாக்கள் சொல்கிறாங்க, சவுதியில் பார்த்தா நம்ம கொண்டாடணும். சவுதியில் உள்ளவங்களே இது சொல்லலையே, நீங்கள் எங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? சரி, தத்தம் பகுதி பிறை அதான் சரின்றமா? ஏன் குறைவு ரலியல்லாஹு சொல்கிறாங்க. நான் ரமலானுக்கு முன்னால் சிரியா நாட்டுக்கு போனேன், ஷாமுக்கு போனேன். ரமலானுடைய கடைசியில் மதீனாவுக்கு திரும்பி வந்தேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் ரமலான் வரும்போது சிரியாவில் தானே இருந்தீங்க, பிறை எப்போ பார்த்தீங்க? நான் சொன்னேன், வெள்ளிக்கிழமை என்று பார்த்தோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்டாங்க, நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம் நான் பார்த்தேன். முஆவியா ரலியல்லாஹு பார்த்தாங்க, அங்கே கூட மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. ஏன் முஆவியா ரலியல்லாஹு தான் அவங்க அமீர் ஷாமுக்கு, அவங்க பார்த்தாங்க, மக்களும் பார்த்தாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, இங்கே நாங்கள் சனிக்கிழமை என்று தான் பார்த்தோம். அடுத்த நாள் தான் பார்க்குறாங்க எங்க மதீனா ஷரீஃபில். எங்களுக்கு இதுதான் கணக்கு. இந்த கணக்கு பிரகாரம் நாங்கள் 30 நோன்பு வைப்போம். பிறை பார்த்து விட்டால் பெருநாள் கொண்டாடுவோம், அது ஒரு விஷயம். இல்லைன்னா 30 நாள் தான். குறைப்பு ரலியல்லாஹு சொன்னாங்க, ஏன் நாங்கள் பார்த்ததெல்லாம் போதாதான், முஆவியா ரலியல்லாஹு பார்த்ததெல்லாம் போதாதான் கேட்குறாங்க. ஏன்னு கேட்டால், சப்போஸ் மதீனாவில் 30 வைக்கிறதா இருந்தால் குறைப்பு ரலியல்லாஹு அவங்களுக்கு 31 ஆயிரும். ஏன்னா ஒரு நாள் முன்னால் நோன்பு வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அதனால தான் கேட்குறாங்க, ஏன் அவங்க பார்த்தெல்லாம் பத்தாதா? லா, போதாது. ஹாக்கதான் அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இப்படித்தான் கட்டளையிட்டார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டாது. முடிஞ்சு போச்சே. பார்த்தல் தத்தம் பகுதி அந்தந்த பகுதியில் தான் சிரியாவிலே பார்க்கப்பட்டதை மதீனத்து மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது அவர்களாக எடுத்த முடிவல்ல, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்கிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. இல்லைண்டாக்கா இவங்க என்ன சொல்லுவாங்க, அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய ஆயுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்த கூட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இது. இப்போ முடிஞ்சு போச்சா? சரி, தத்தம் பகுதி பிறை அப்படிங்கிறீங்களே, அந்த தத்தம் பகுதிங்கிறது ஒவ்வொரு ஊருக்காரங்களுமா? பெரம்பூரில் இருக்கவர்கள் பெரம்பூரை பார்க்க வேண்டும், ஐநாவரத்தில் இருக்கவர்கள் ஐநாவரத்தில் பார்க்க வேண்டும், புரசேவாக்கத்தில் உள்ளவர்கள் புரசேவாக்கம். தத்தம் பகுதினா அந்தந்த ஊரா இல்லை ஒரு பகுதியா? அந்த பகுதி என்றால் என்ன அளவுகோல் கேள்வி வரும் அல்லவா? இதை இமாம்கள் விளக்கம் தருகிறார்கள். இத்தஹாதுல் மத்தாலிஅ, உதயமும் அஸ்தமும் ஒரே நேரமாக இருக்கிற பகுதி இருக்கும் அல்லவா, அந்த பகுதி அனைத்தையும் உள்ளடக்கும். ஒவ்வொரு ஊராக பார்க்கணும் அவசியம் கிடையாது. அதே போல கசுரு 4 ரக்காத்தை 2 ரக்கா சுருக்கி தொழுகிறோம்ல, 80 கிலோமீட்டர் அந்த அளவு சுற்றளவுக்குள்ளே பார்த்துட்டா எல்லாரும் பெருநாள் கொண்டாடலாம், நோன்பு வைக்கலாம்.
இன்னும் சிலர் சொல்கிறார்கள் இல்லை, அந்த பகுதி அந்த நாடு அரசாங்கம் என்ன கட்டளையிடுகிறதோ அது பிரகாரம். இப்போ நம்ம நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் கால்யார் இருக்கிறாங்க, கால்யார் அறிவிப்பு பிரகாரம் தான் நம்ம செய்யணும். இன்னைக்கு சவுதி நிலப்பரப்பில் விரிந்த நாடு, மக்கள் தொகை கம்மியாக இருந்தாலும் நிலப்பரப்பில் பெரிய நாடு சவுதி நாடு. அந்த நாட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு ஊரிலே கிராமத்திலே பிறை பார்க்கப்பட்டு விட்டாலும் அதை ஏற்கிறார்கள், நாடு முழுவதும் அறிவிக்கிறார்கள். அப்படிதான் இங்கே நம்ம நாட்டில் இந்தியா நாட்டுக்கு முழுவதும் கால்யார் கிடையாதுங்க, அரசாங்கம் ஏற்படுத்தலை. அதே நேரத்தை ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு, கர்நாடகாவுக்கு, ஆந்திராவுக்கு மாநிலத்துக்கு இருக்குது. அந்தந்த கால்யார்கள் அவருடைய எல்லைக்கு உள்ளே, தமிழ்நாடு என்றால் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே ஏதோ ஒரு பகுதியில் பிறை பார்க்கப்பட்டு விட்டால் அதை கால்யார் ஏற்று அவர் பிரகடனம் செய்ய வேண்டும். அது பிறகு நம்ம நடக்கணும். அதுதான் நமக்கு கடமை. நாடாக இருக்கலாம், மாநிலமாக இருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கிராமத்து தோழர் வர்றாங்க. யாரை சொல்லலாம், எங்கள் ஊரில் நாங்கள் பிற பார்த்தோங்கிறாங்க, மதீனா ஷரீஃபில் பிற பார்க்கல. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு பிலால் ரலியல்லாஹு அவங்களை கூப்பிட்டு அஸ்தின் ஃபின்னாஸ், மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள், யசுமு கதன், நாளைக்கு அவங்க நோன்பு வைக்கட்டும். திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஆதி. இப்போ ஒருவர் பார்த்தாலும் கூட அந்த நாட்டின் அரசர் அல்லது காலியாக இருக்கக்கூடியவர் அல்லது ஹாக்கிமாக இருக்கக்கூடியவர் அல்லது கவர்னராக இருக்கக்கூடியவர் அவர் தான் அறிவிக்கணும். ஏன் நீங்கள் அப்படி அங்கே வராமல் சொன்னார் என்னட்டா, நான் உடனே எல்லாம் நோம்புங்க நான் சொல்லக்கூடாது. அந்த பவர் எனக்கு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி அவங்ககிட்ட சொல்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க, அறிவிப்பு செய்கிறாங்க. இதுதான் முறை. சரி, எத்தனை பேர் பார்க்க வேண்டும்? நோன்பு பெருநாளாக இருந்தால் இருவர் பார்க்க வேண்டும், நோன்பாக இருந்தால் ஒருவர் பார்த்தாலே போதும். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஏன்னா நோன்பு கொண்டு வர்றதில் அவ்வளோ அவசரம் காட்டுறதில்லை மக்கள், இந்த பெருநாளை கொண்டு வர்றதில் காட்டுகிற அவசரம் இருக்குதே. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 2 பேர். ஏன்னா யாரும் அவசரக்காரன் நான் பார்த்தேன்னு போய் சொல்லிவிடான்னு செய்யுது. அதனால் 2 பேருன்னாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எல்லோரும் பெற பார்த்தாங்க, யாருடைய கண்ணுக்கும் தெரியலை, ஆனால் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன், அதை ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு அறிவிப்பு செய்தார்கள். ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நோன்பாக இருந்தால் ஒருவர் சொன்னாலும் போதும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒருவர் தான் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பெருநாளாக இருந்தால் 2 பேரும் சொன்ன காரணம் என்ன தெரியுமா, ஒரு பகலுடைய கடைசி நேரம், மதீனத்து மக்கள் எல்லாம் நோன்பு வச்சுட்டு இருக்கிறாங்க. பகலின் கடைசி நேரம் சாயங்காலம் மாலை நேரம் 2 பேர் வர்றாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் நேற்றே பிற பார்த்துட்டோமே, நீங்கள் எல்லாம் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள். நோன்பை விட்டு விடுங்கள் என்று மற்றவங்களுக்கு சொன்னாங்க. நாளைக்கு பெருநாள் கொண்டு தொழுகை தொழுவோம் அப்படின்ட்டாங்க. அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இங்கே 2 பேரும் சொன்னதுனால தான் எடுத்துக்கொண்டாங்க. அதனால் இந்த சாட்சி சொல்லக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும்? மூமினாக இருக்க வேண்டும். மூமின் அல்லாத யார் சொன்னாலும் சரிதான், நமக்கு தெரியும் இவர் நல்லா உண்மைதாங்க பேசுவார், அதெல்லாம் இல்லை. ஈமான் உள்ளவரா இல்லையா? ஈமான் உள்ளவர் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை என்றால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா கிராமத்து தோழர் நான் பிறை பார்த்து விட்டேன் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, அத்தஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறத நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? வந்தவங்க சொன்னாங்க, ஆமாம் யா ரசூலல்லாஹ். வ தஷஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? ஆமாம் யா ரசூலல்லாஹ். இப்போ தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாங்க, யா பிலால் அஸ்தின் ஃபின்னாஸ், மக்கள் அறிவிச்சீங்க, நாளைக்கு நோன்பு வைக்கட்டும். அப்போ இங்கே பிறை பார்த்தவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும்ங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டுறாங்க. திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ அப்படின்னு சொன்னால் பிறை பார்த்தாய் விட்டது இந்த டிவியில் செய்தி வாசிக்கிறாங்களே. இப்போ செய்தி வாசிப்பவர்களாம் முஸ்லீமாக இல்லையே. அப்போ டிவி செய்தியை கேட்டு நோன்பு வைக்கலாமா, பெருநாள் கொண்டாடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கொண்டாடலாமே, ஏன்? அவங்க டிவியில் வாசிக்கக்கூடியவங்க நான் பிறை பார்த்தேன் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. காலியார் சொன்னதை அறிவிக்கிறாங்க. இப்போ பிறை பார்த்தலுக்கு தான் செய்தி சொல்கிறதல்ல, டிவி வாசிப்பவர்கள்லாம் செய்தி அறிவிக்க காலியாருடைய அறிவிப்பை ஊர் உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள் ஊடகத்தின் வழியாக. பிறை பார்த்தது என்னமோ முஸ்லீம் தான், டிக்ளேர் பண்ணது என்னமோ காலியார் தான். இவங்க அறிவிப்பு தான் செய்கிறாங்க, டிவியாக இருந்தாலும் சரி, வானொலியாக இருந்தாலும் சரி. இதில் எந்த மதம் சார்ந்தவர்கள் என்பதை நம்ம பார்க்கவே தேவையில்லை. காரணம் இது அறிவிப்பு தான் அப்படிங்க புரிஞ்சுக்கணும். சரி, ஒரு ஆள் முஸ்லீம்டே வச்சுக்கிறேங்க, ஒரு ஊரை பிற பார்த்துக்கிட்டு சொல்கிறாரு ஃபோனில், நான் பிறையை பார்த்தேன் அப்படிங்கிறாரு. இவர் இன்னாரு தான் என்று நமக்கு தெரியுது.
ஆனால் இந்த குரலை வைத்து மட்டும் நாம் முடிவு பண்ணி விடக்கூடாது. ஏன் இன்றைக்கி தான் குரலையெல்லாம் மாற்றி பேசுகிறாங்கள, அப்படி பேசுகிறாங்களே, ஒரு ஆள் 10 குரலில் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னாக்கா, அவர் ஃபோன் பண்ணவர் நான் தான்ங்கிறதுக்கு அத்தாத்தியாக சாட்சியாக 2 3 வச்சுக்கிட்டு ஊர்ஜிதை செஞ்சால் ஏற்றுக்கொள்ளலாம். ஃபோன் செய்தவர் அவர் தானே. தலாக்கு அப்படி தானே, தலாக்கில் ஃபோனில் தலாக்கு சொன்னால் நிறைவேறுமா அப்படி கேட்குறாங்க. அவர் தான் சொன்னார் என்பது உண்மையானால் நிறைவேறும். அதனால் வெறும் செய்தியை மட்டும் வச்சு இங்கே இடப்பட முடியாது. சரிங்க, வீடியோ கால் அதில் தான் பார்த்து என்னார் தான் தெரியுதுல்ல, அதில் அறிவிக்கிறார், வீடியோ காலில் அறிவிக்கிறார், நாங்கள் நம்பரை பார்த்துட்டோம், அதை எடுத்துக்கொள்ளலாமா? வீடியோ காலில் உருவம் தெரிஞ்சால் மட்டும் பத்தாதுங்க. ஏன்னா உருவத்தை காண்பித்து விட்டு ஆடியோவை வேற கொண்டு வந்து செட் பண்ணிடலாம். இவ்வளோ வாய் அசையும், ஆடியோ வேற ஒன்றா இருக்கும். இந்த திக்ரு செஞ்சாங்கல்ல, அது தசவுப்புக்காரவங்க ஆன்மீகத்தில் உள்ளவங்க திக்ரு செய்வாங்க, அதை கை கால்களை அசைத்து திக்ரு செய்வாங்க. அது திக்ரை கொண்டு தான் இந்த உடல் அசைவுகள். ஆனால் அந்த வஹாபியத்து கூட்டம் மக்கள் மத்தியில் தவறான எண்ணத்தை பொதுமக்களுக்கு உண்டாக்குறதுங்காரி இவங்க பாருங்க டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி பின்னால் ஏதோ ஒரு பாட்டை போட்டு விட்றாங்க. பார்க்க நினைப்பாங்க, என்னங்க இவங்கெல்லாம் இந்த டான்ஸ் ஆடுறாங்கன்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அந்த பாட்டு அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. நேர்மை இல்லை. ஒரு கருத்து சரியில்லைன்னா நேர்மையாக வரணும். சும்மா இப்படியெல்லாம் குறுக்கு வழியெல்லாம் வரக்கூடாது. அதனால் உருவம் ஒன்று, பின்னணி பேச்சு ஒன்று வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இவர் தான்ங்கிறது நம்ம உறுதியாகணும். ஒன்றே நான் தான் பார்த்துட்டோமேங்கிறதால இல்லை, நமக்கு தேவை அவர் தானா இல்லைங்கிறது தான். சரிங்க, இந்த இங்கேருந்து பிற பார்க்குறாங்கல்ல, ஃபைனாக்குலர் வழியாக டெலஸ்கோப் வழியாக பார்க்குறாங்க. சாதாரணமாக பார்த்தா தெரியலை, டெலஸ்கோப் வழியாக பார்க்குறாங்க, தெரிஞ்சிச்சு. இதை ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொள்ளலாம். ஏன், அவர் பூமியிலேருந்து தானே பார்க்குறாரு. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னால் கண்ணாடி போட்டு ஒரு பிற பார்த்தேன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு வந்துடும். ஏன், இது ஒரு கருவி தானே. இப்போ இது இல்லை, கண்ணாடி போட்டவர் பிறையை பார்த்தார். கண்ணாடி இல்லை என்றால் அது தெரிந்திருக்காது, கண்ணாடி இருந்ததால் தான் தெரிந்தது. அப்போ இதுவும் ஒரு கருவி தானே, பார்க்குறதா இருந்தால் ஏற்றுக்கொள்கிறோம்ல. டெலஸ்கோப்பும் அப்படி தான். ஏன், இங்கே இருந்து தான் ஒன்று பார்க்குறார். ஆனால் ஒன்று, நோம்பாக இருந்தால் ஒருவர் பார்த்து சாட்சி சொன்னால் போதும், பெருநாளாக இருந்தால் 2 பேரும் அப்படி பார்த்துருக்காங்க. இவர் பார்த்தா மட்டும் போதாது, இவர் பார்த்ததை கால் யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கே தான் முக்கியம். அங்கே பார்த்தாச்சு, இங்கே பார்த்தாச்சு, கால் யார் ஏற்றுக்கொண்டார்களா, டிக்ளேர் பண்ணாங்களா, அதில் தான் கவனமாக இருக்கணும். அங்கே பார்த்துட்டாங்களா, இங்கே பார்த்துட்டாங்களா, அதெல்லாம் உங்கள் பேச்சே கிடையாது. சரி, ஃப்ளைட்டில் போய் ஒரு ஆள் பார்த்தாரு, அப்படி கூட கொஞ்சம் நாள் முன்னால் சொன்னாங்க, ஃப்ளைட்டில் நாங்கள் வந்து கொண்டிருந்த போது பார்த்தோம் அப்படின்னாங்க. ஃப்ளைட்டில் பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த சில கிலோமீட்டர்களுடைய தொலைவு வித்தியாசம் இருக்கிறது. அங்கே இருவர்களுக்கு தெரிந்த பிற இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. சில நொடிகள் சில வினாடிகள் கழித்துத்தான் இங்கே தெரியும், வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே கூடாது. இன்னொன்று தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் பிற பார்த்து நோன்பு வைங்க, பிற பார்த்து பிற கொண்டாடுங்க. ஃபைன் ஹுப்பிய அலைக்கும், உங்களுக்கு மேகமூட்டம் வந்து தெரியாமல் போயிருந்தால் ஃபைன் உம்ம அலைக்கும் அப்படின்னு இருக்குது தெரிந்தால் அந்த மாதத்தை 30ஆக கணக்கிட்டு கொள்ளுங்கள். முடிஞ்சு போச்சா? அப்போ மேகமூட்டம் இருந்து தான் தடுக்குது. அப்போ பூமியிலிருந்து பார்த்தா தான் மேகமூட்டம் தடுக்கும். ஃப்ளைட்டு படுக்கிறது மேகமூட்டத்தையும் தாண்டி தான். ஃப்ளைட்டை பார்த்தா கீழே பார்க்கலாம் மேகத்தை, அதனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சரிங்க, இந்த துருவ பகுதிகள்லாம் இருக்குதுல்ல, துருவ பகுதி அங்கெல்லாம் 6 மாதம் பகல் 6 மாதம் இரவு. இப்போ இவங்க எப்படி பிற பார்ப்பாங்க? இல்லையே, சூரிய அஸ்தமே இல்லையே, சூரிய அஸ்தமானாதான் பிறகு தெரியும். இப்போ இவங்கள்லாம் எப்படி நோன்பு நோற்பது? 6 மாதம் பகல் 6 மாதம் இரவு. இந்த இஸ்லாத்தில் எல்லாவற்றுக்குமே தீர்வு உண்டு. தீர்வு இல்லாமல் எதையும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு விடவில்லை. என்னது நம்ம தீர்வு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கடைசி காலகட்டத்தில் தஜ்ஜால் வருவான், 40 நாள் இங்கே இருப்பான். யௌமுன் க சனத்தின், அவன் இருக்கிற 40 நாளில் ஒரு நாள் ஒரு வருடத்தை கொண்டு இருக்கும், அவ்வளோ நீளம் ஒரு நாள். யௌமுன் க ஷஹரின், இன்னொரு நாள் ஒரு மாதத்தை போன்று இருக்கும். யௌமுன் க ஜும்அத்தின், இன்னொரு நாள் ஒரு வாரத்தை போன்று இருக்கும். அதற்கு பிறகு உள்ள நாட்கள் எல்லாம் க ஐயாமிக்கும், உங்களுடைய சராசரி நாட்களை போன்று இருக்கும் சலாம் சொல்லிட்டாங்க. இப்படி சொன்னோன்னே சஹாபிகள் தான் என்ன நம்ம கேள்வி கேட்டாங்க? சஹாபிகள் யாரை சொல்லலாம்? ஒரு வருஷம் உண்டிகளை ஒரு நாள், அப்போ நாங்கள் எப்படி தொழுகிறதுன்னு கேட்டாங்க. பாருங்க, இங்கே பாருங்க, நம்ம சிந்தனை அப்படியே வந்திருக்கேன். எப்படி தூங்குறேன்னு கேட்டிருப்பாங்க. எப்படி தூங்குறது, எப்படி வேலை செய்கிறது, அதில் தான் கவனம் போயிருக்கும். அவங்க எப்படி கேட்குறாங்க, எப்படி நாங்கள் தொழுவது?
அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபக்துரு லஹு கத்ரஹு, நேரத்தை கணக்கிட்டு தொழுது கொள்ளுங்கள் அப்படின்ட்டாங்க. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நேரம் கணக்கு. அப்போ நமக்கு தெரியுமில்ல, சுபுக்கும் லொஹருக்கும் எவ்வளோ மணி நேரம், லொஹருக்கும் அசருக்கும் எவ்வளோ இடைவெளி, அசருக்கும் மகரிபுக்கும் எவ்வளோ இடைவெளி, மகரிபுக்கு இஷாவுக்கு எவ்வளோ இடைவெளி, இஷாவுக்கும் சுபுக்கும் எவ்வளோ இடைவெளி, அப்படி நேரங்களை கணக்கிட்டு தொழுது கொள்ளுங்கள் அப்படின்ட்டாங்க. அதே போலத்தான் நோன்புக்கும் நேரத்தை பக்கத்து விட்ட நாடுகள், அதை சூரியன் உதித்து மறைகிற பக்கத்து நாடுகள் இருக்கும் அல்லவா, துருவப்பகுதி. துருவம்டாக்கா அந்த பூமி உருண்டைக்கு மேலே உள்ள நாடுகள், அதே போல் பூமி உருண்டைக்கு கீழே உள்ள நாடுகள். மேலே உள்ள பகுதிக்கு வட துருவம்பாங்க, கீழே உள்ள பகுதிக்கு தென் துருவம் அப்படிம்பாங்க. இப்போ இந்த மாதிரி பக்கத்து நாடு எங்கே சூரியன் உதித்து மறைகிறதோ அந்த நாடுகளில் எப்படி நோன்பு வைக்கிற, சஹரு நோ இஃப்தாரு, அதை கணக்கிட்டு இவங்க நோன்பு வைக்க வேண்டியதுதான். அப்போ நேரத்தை கணக்கிட்டு கொள்ளுங்க நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, பார்த்தீங்களா. சரி, இன்னொன்று, இந்த ஐரோப்பா கண்டங்கள்லாம், லண்டன் போன நாடுகள்ல எல்லாம் சில வருடங்களில், எல்லா வருடமும் அல்ல, சில வருடங்களில் பகல் நேரமே 20 மணி நேரம் இருக்கும். 20 மணி நேரம் அவங்க நோன்பு வைக்க ஒரு சூழ்நிலை வரும். இப்போ இவங்களாம் என்னங்க செய்கிறது? கஷ்டப்பட மாட்டாங்க. கஷ்டப்பட்டாதாங்க நன்மை கிடைக்கும். இப்போ நோன்பு வைக்கிறோம், வெயில் காலம், இங்கே ஒரு மாதிரியா ஒப்பேற்றிடுறோம். இங்கேயே அப்பாடா அப்பாடான்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க வெயில் காலத்தில். வடநாட்டை எடுத்துக்கொள்ளுங்க, எவ்வளவு வெயில், நோன்பு வைக்கிறாங்களா இல்லையா? அரபு நாடு எடுத்துக்கொள்ளுங்க, எவ்வளவு வெயில், நோன்பு வைக்கிறாங்களா இல்லையா? கஷ்டம் தாங்க. கஷ்டப்பட்டால் அதுதான் வெகுமதி உண்டு. இல்லை, எங்களால் முடியாது 20 நேரம், நோன்பை விட்டு போங்க. அக்கா வந்து நேரத்தை குறைக்க முடியுமா? நான் 20 மணி நேரமா, சரி 12 மணி நேரம் நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்கள் நோன்பை விடுங்க, முடியலைண்டா, பிறகு சான்ஸ் வரும்போது கல்லாம் செய்யுங்க. சட்டம் சட்டம் தான், அதை மாற்ற முடியாது யாருக்கும். இன்னொரு விஷயம் இருக்குங்க, என்னன்னு கேட்டால், இந்த சர்வதேச பிறைன்னு ஒரு கூட்டம் சொல்வதில் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சில கட்டங்கள்லாம் நம்ம வந்து பிறையை வந்து ஏற்றுக்கொள்ளுமானா காலி ஏற்றுக்கொள்ளுமாங்க. அடுத்த நாள் பிறை ஒன்று நமக்கு பார்த்தா பெரிய பெரிய பிறையாக இருக்கும். 1வது பிறை தான் பார்த்தா பெருசாக இருக்குது. முந்தின நாளே நோன்பு வச்சாங்கல்ல, முந்தின நாளே பெருநாள் கொண்டாடினாங்கல்ல, இவங்க நம்மளும் சொல்லுவாங்க, பார்த்தீங்களா நாங்கள் கரெக்டாக செஞ்சுருக்கோம், நீங்கள் போய் ஒன்றுங்கிறீங்க, பாருங்கள் பிறை எவ்வளோ பெருசாக இருக்குது. ஏன் நம்ம மக்கள் குழம்பு போவாங்க, ஆமாம் அப்போ அவங்க செய்கிறது ரைட்டு நம்ம சப்போ அப்படின்னு நினைப்பாங்க. இதற்கும் தீர்வு இருக்கிறது. தீர்வு இல்லாமல் எதுவும் இல்லை. ஒரு கூட்டம் உம்ராவுக்காண்டு வர்றாங்க, சஹாபா பெருமக்கள் காலத்தில் தான். ஒரு பிறையை பார்க்குறாங்க, 2ஆம் பிறை 3ஆம் பிறை அளவுக்கு பெருசாக இருக்குது. அவங்க அந்த கூட்டத்தை சில பேர் சொல்லாங்க, இன்றைக்கி 2ஆம் பிறங்க, இன்னும் சில பேர் இல்லை 3ஆம் பிறங்க, அவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ நான் அம்பாசடரில் அவங்கள சந்தித்து நடந்ததை கேட்குறாங்க, இப்படி நான் பார்த்தோம். இப்போ நான் அம்பாசடரில் கேட்டாங்க, எந்த நாளில் பார்த்தீங்க? இந்த நாள்லாம் பார்த்தோம், அது 1ஆம் பிறை தாங்க அப்படின்னா. அப்போ பெருசாக இருந்துச்சே. இன்னல்லாஹ அமத்தஹு லிருயா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பிறையை இறைவன் சில சமயம் நீட்டித்து வைப்பான், மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக. அது இறைவனுடைய அத்தாட்சிகள் உள்ளது, அல்லாஹ் அப்படி செய்வான். அதனால பெருசுங்கிறனால 2, 3 நீங்கள் இடம் போட்டாதீங்க, பிற 1ண்டா 1 தான், இது அல்லாஹ்வுடைய வேலை. சரி சலான்னு சொல்லிவிட்டாங்க, அதனால பிரச்சனை இல்லை. அதனால பெருசாக இருக்குது 2ன்னு சொன்னாங்க, அவரெல்லாம் அங்கே அனுப்பி வச்சிருங்க, ஏற்றுக்கொள்ளாதீங்க. இன்னொன்று தெரியுமா, பகல் பிறைன்னு ஒன்று இருக்கிறது. பகலில் காலை 8 மணிக்கு பிறை பிரிஞ்சு வச்சுக்கிறீங்களேன், நம்ம மறுப்பு தானே பார்ப்போம். பிறை பிறக்கிறதல்லப்பா, பிறை பார்க்கிறது தான், பார்க்கும் நேரம் தான் நமக்கு பிற தெரிகிறது. மகரிபு நேரம் சூரியன் மறையும் போது தான் நமக்கு தெரியும். காலை பிறையாக இருந்தால் நாம் பார்க்கும்போது பிறை பெரியதாகத்தான் இருக்கும். அதனால் பெருசாக இருக்கன்னா 2 நினைக்க வேணாம். சரி, இந்த பிறையை காலியாருடைய அறிவிப்பு பிரகாரம் நாம் ஏற்றுக்கொண்டு நோன்பு நோக்க வேண்டும். அதே போல தான் பெருநாளுக்கும் இந்த ஷரியத்தினுடைய சட்டத்தை பின்பற்றுகின்ற நன்மக்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம்மை ஆக்கியருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.